ஹாய் அண்ட் வெல்கம் டு யூடியூப் சேனல். சரிங்க, நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லோகேஷ் கனகராஜோட மூவிஸை ரேங்க் பண்ண போகிறோம். அவர் கிட்டத்தட்ட இதுவரையும் 6 மூவிஸ் டைரக்ட் பண்ணியிருக்காருங்க. ஸோ அந்த 6 மூவிஸ் தான் ரேங்க் பண்ண போகிறோம். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியனுங்க. ஸோ உங்களுக்கு சில மூவிஸ் பிடிச்சிருக்கும், சில மூவிஸ் பிடிக்காமல் இருக்கும். உங்களோட ரேங்கிங்கை கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாங்க. நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு ரீசெண்டாக தான் கூலி மூவி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த மூவிக்கு கூரை பிடிச்சிக்கிற அளவுக்கு ஹைப் இருந்துச்சுங்க. உண்மையை சொல்ல போனால் கபாலி அளவுக்கு இந்த மூவிக்கும் ஹைப் இருந்துச்சு. பட் இந்த மூவிக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தாங்க வந்துச்சு. நம்ம லோகேஷ் கனகராஜோட ரைட்டிங் மேலே பெரிய கேள்விக்குறி வந்தது. ஸோ சில பேருக்கு இந்த மூவி நல்லா கனெக்ட் ஆச்சு, சில பேருக்கு சுத்தமாக கனெக்ட் ஆகலை. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம லோக்கியோட எல்லா மூவிஸையும் சேர்த்து ஒரு ரேங்கிங்கை போட்டுருவோம். அவரோட மூவிஸ் ரேங்கிங்கில் நான் கடைசியாக வச்சிருக்கிறது, அதாவது 6வது பொசிஷனில் இருக்கிற மூவி கூலி தாங்க. ஆக்சுவலாக இந்த மூவி மொக்க மூவின்லாம் இல்லைங்க, நிஜமாலுமே நல்ல மூவி தான். ஒரு செம்ம என்டர்டெயின்மெண்ட்டான மூவி தான் சொல்லணும். ஸோ நீங்கள் தேட்டர்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். பட் இந்த மூவியை ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டு போனது நம்ம ரஜினிகாந்த் சார் தாங்க. ஸோ அவர் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மூவி சுத்தமாக இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜோட ஒன் ஆஃப் த வீக்கஸ்ட் ரைட்டிங் இந்த மூவி தான். சீரியஸாலுமேங்க அவர் எழுதவே இல்லைங்க. ஸோ எந்த சீனுமே அவ்வளோ டீப்பாக அவர் எழுதவே கிடையாது. அதனாலே இந்த மூவி அவ்வளோக்கா கனெக்ட் ஆகலைங்க. ஸோ நிறையா மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபேனாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவி உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். பட் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக போனால் கண்டிப்பாக உங்களுக்கு சுமாரான எக்ஸ்பீரியன்ஸாக தாங்க இருக்கும். அதனால தான் இந்த லிஸ்ட்டில் நான் இந்த மூவியை 6th பொசிஷனில் போட்டிருக்கேன். இந்த லிஸ்ட்டில் 5th பொசிஷனில் இருக்கிற மூவி நம்ம லியோ. இந்த மூவிக்குமே செம்மையான ஹைப் இருந்துச்சுங்க. இந்த மூவி நம்ம தளபதி விஜய் தான் நடிச்சிருந்தாரு. மாஸ்டர் அப்படிங்கிற செம்ம மூவிக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் திரும்பியும் ஜாயின் ஆகிறாங்க. அதுவும் எல்சியூவில் இந்த மூவி இருக்குது அப்படின்னு நிறையா நியூஸ் வந்துச்சுங்க. அதனால இந்த மூவிக்கு ஹைப்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மூவியோட காஸ்டிங்குமே சூப்பராக இருக்குங்க. பர்ஃபெக்ட் காஸ்டிங் தான் சொல்லணும். சீரியஸாலுமே ஃபர்ஸ்ட் ஆஃபோட ரைட்டிங் பீக்காக இருக்குங்க. அவ்வளோ நல்ல ரைட்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். பட் செகண்ட் ஹாஃபில் சுத்தமாக உழப்பிட்டாருங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் என்னடான்னு மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பாங்க இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு அவ்வளோதான் வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு நினச்சேன். பட் செகண்ட் ஹாஃபில் அப்படியே டவுன் ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் மட்டும் ஒழுங்காக எடுத்திருந்தா கண்டிப்பாக சூப்பரான மூவியாக இருந்திருக்குங்க இந்த மூவி. எனக்கு இப்போ வரையுமே வருத்தமாக தான் இருக்குது. ஸோ ஏன் இப்படி பண்ணாருன்னு. ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப். பட் செகண்ட் ஹாஃபில் பாதி இது ரொம்பவே உழப்பிட்டா இருந்தாங்க சொல்லணும். ஸோ ஃப்ளாஷ்பேக் ரொம்பவே சுமாராக இருந்துச்சு. ஸோ இதாங்க. ஸோ இந்த மூவி கண்டிப்பாக நல்ல மூவியாக வந்திருக்க வேண்டியது. ஸோ செகண்ட் ஹாஃபில் ஒரு வீக்கான ரைட்டிங்னால இந்த மூவி இப்படி ஆயிடுச்சு. இப்போவுமே இந்த மூவி நல்ல மூவி தாங்க. பட் செகண்ட் ஹாஃப் மட்டும் இவர் நல்லா எழுதியிருந்தால் செம்மையான மூவியாக வந்திருக்கும். ஸோ அதனால் இந்த மூவி 5th பொசிஷனில் இருக்குது. ஸோ 4th பொசிஷனில் இருக்கிற மூவி மாநகரம். நம்ம லோகேஷ் கனகராஜோட ஃபர்ஸ்ட் மூவிங்க. ஸோ சீரியஸாலுமே ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே இருக்காதுங்க. அவ்வளோ நல்ல ரைட்டிங் இருக்கும் இந்த மூவியில். இந்த மூவியோட ஸ்க்ரீன் பிளேவுமே சூப்பராக இருக்குங்க. செம்மையாக ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. இந்த மூவியோட ரைட்டிங் சூப்பராக இருக்கும். அதை விட நல்லா எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருப்பாருங்க. கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜோட ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ப்ராஜெக்ட் அந்த மூவி தான். ரொம்ப நல்ல மூவின்னு தான் சொல்லணும். இந்த லிஸ்ட்டில் 3rd பொசிஷனில் இருக்கிற மூவி நம்ம மாஸ்டருங்க. 2021 போஸ்ட் கோவிட் தான் இந்த மூவி ரிலீஸ் ஆச்சு. ஸோ போஸ்ட் கோவிட் ரிலீஸ் ஆகி வேறு லெவல் சம்பவம் பண்ணது நம்ம மாஸ்டர் தான். திரும்பியும் நம்ம தியேட்டர்ஸுக்கெல்லாம் ஆடியன்ஸை கொண்டு வந்த மூவி இந்த மூவி தாங்க. நிஜமாலுமே சூப்பரான மூவிங்க. எனக்கு இந்த மூவி ரொம்பவே பிடிக்கும். இந்த மூவியில் வர கேரக்டர்ஸோட ஆர்க் செம்மையாக இருக்குங்க. நம்ம ஜேடியோட கேரக்டராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பவானியோட கேரக்டராக இருக்கட்டும், 2 பேரோட கேரக்டரோட ரைட்டிங்கும் சூப்பராக இருக்குங்க. இந்த மூவியில் குறை சொல்ல அவ்வளோக்கா இல்லைங்க. ஸோ 1-2 லேக்ஸ் இருக்குது. பட் அது அவ்வளோக்கா பெரிய விஷயமா தெரில. ஸோ ஒரு நல்ல மூவின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் இந்த லிஸ்ட்டில் 3rd பொசிஷனில் நான் மாஸ்டர் மூவியை வச்சுருக்கேன். இப்போ இந்த லிஸ்ட்டோட டாப் 2 பொசிஷனுக்கு வந்தாச்சு. ஸோ 2nd பொசிஷனில் இருக்கிற மூவி என்ன மூவினா விக்ரம். நம்ம லோக்கியோட ஃபில்மோகிராஃபிலேயே ரொம்பவே டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான மூவினா கண்டிப்பாக விக்ரம் தாங்க. இந்த மூவி பற்றி சொல்லவே தேவையில்லைங்க. ஒரு சூப்பரான மூவி. இந்த மூவிக்கு உயிரே நம்ம அனிருத் தாங்க. வெறித்தனமாக மியூசிக் போட்டிருப்பாருன்னு தாங்க சொல்லணும். கண்டிப்பாக இந்த மூவி 100/100ங்க. ஸோ வேறு லெவல் மூவி. ஸோ இந்த மூவி 2nd பொசிஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிற மூவி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ எஸ், கைதி 2019 ரிலீஸ் ஆன மூவிங்க. தமிழ் சினிமாவில் புது பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணுச்சுங்க ஆக்ஷன் மூவிஸ்க்காக. அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த மூவி. சீரியஸாலுமேங்க எல்சியூவில் எவ்வளோ கேரக்டர்ஸ் வேணால் வரலாங்க. ஸோ பெரிய பெரிய வில்லன், பெரிய பெரிய ஹீரோஸ்ன்னு சொல்லி எத்தனை பேர் வந்தாலும் கண்டிப்பாக நம்ம கார்த்தி சாரோட அந்த கைதி கேரக்டருக்கு ஈக்குவல் எதுவுமே வராதுங்க. அந்த மூவி பற்றி சொல்லவே தேவையில்லைங்க. ஸோ ரொம்பவே நல்ல மூவி. கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த மூவி தான் ஃபஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு நம்ம லோகேஷ் கனகராஜோட மூவிஸ்லேயே ரொம்ப பிடிச்ச மூவி எதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எல்லாருக்கும் எந்த மூவி பிடிச்சிருக்குன்னு நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூடியூப் சேனல்.